நிறைவேற்றுவதற்காக, அதை கேட்டு நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிடிக்காத ஒரு பண்பாக மனிதனும் இருக்கக்கூடிய பெருமை அடிக்கக்கூடிய பண்பை பற்றியும், அந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்பிலே உள்பிரிவாக இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய பண்பை பற்றி நாம் இந்த உரையிலே பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிடிக்காத ஒரு தன்மை என்னன்னு சொன்னால் மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய தன்மை. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தான் பெருமை அடிப்பதற்கு தகுதியானவன். அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த விதத்திலுமே பெருமை அடிக்க தகுதியற்றவர்கள் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்காத விரும்பாத மனிதன் யார் என்று சொன்னால் ஆணவம் கொண்டு அகந்தை கொண்டு பெருமடிக்கக்கூடிய மனிதன் தான். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி எச்சரிக்கின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா. அகந்தை கொண்டவனை பெருமை அடிக்கக்கூடியவனை இறைவன் விரும்ப மாட்டான் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்லறங்களும் இறைவனிடம் உகந்ததாக ஆகி இறைவன் பொருந்திக் கொண்டு நமக்கு அதில் பரிசுகள் தர வேண்டும், மறுமையில நமக்கு வெற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைத்து நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நமது காரியங்களுக்கு இறைவன் எந்த ஒரு நன்மையும் தரவில்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப இறைவனிடம் அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த காரியத்தை செய்ய முற்படும் பொழுது இறைவனே விரும்பாத ஒரு பண்பு தன்மை நம்மிடம் வந்ததுன்னு சொன்னால் அந்த செயல்பாடுகளுக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த செயல்பாடுகள் நல்ல காரியங்களை நாம் செய்தாலும் நம்மிடம் பெருமை அளிக்கக்கூடிய பண்பு இல்லாத வகையிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நேசிக்காத, இறைவன் விரும்பாத பண்பாக இந்த அகந்தை கொள்ளக்கூடிய பண்பு, பெருமை அளிக்கக்கூடிய பண்பு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல 31வது அத்தியாயம் 18வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறுவதாக குறிப்பிடக்கூடிய வசனம், தம்சிகுல் அர்லி மரகா, மனிதர்களை விட்டு நீ முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, கர்வமாக பூமியில் நடக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூரா. ஆணவம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவனை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கூறுகிறது. அப்ப இறைவன் விரும்பாத ஒரு செயலாக இந்த பெருமை அடிக்கக்கூடிய செயல் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பெருமை அடிக்கக்கூடிய செயல் நம்மை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய செயலா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நரகவாசி யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நரகவாசின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நரகவாசியை ரசூலுல்லாஹ் கேட்கல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது? சிறுக்கு வைக்கக்கூடியவன் நரகத்துக்கு தான் போவான், வணக்க வழிபாடுகளை சரியா செய்யாதவன் அவன் நரகத்துக்கு தான் போவான். இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயத்தை சொல்லி அதை நரகவாசி யாருன்னு கேட்கல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் புதுசா கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. நரகவாசி யார் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அந்த மக்கள் யாரும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கூறும் பொழுது குல்லு உதுல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிரின், பெருமை அடிக்கக்கூடியவன், ஆணவம் கொண்டவன், அகந்தை உடையவன் நரகவாசி, அவன் நரகத்திற்கு தான் செல்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப புதுசா ரசூலுல்லாஹ் சொல்வதால் மக்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்னது? அகந்தை கொண்டிருக்கக்கூடியவன், பெருமை அடிக்கக்கூடியவன் நரகத்துக்கு செல்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நரகவாசி யார் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு ஒரு அம்சத்தை சொல்றாங்க. வணக்க வழிபாடு செய்யாம இருக்கக்கூடியவனை சொல்லல, சிறுக்கு வைக்கக்கூடியவனை சொல்லல, பெருமை அடிக்கக்கூடியவனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த பெருமை அடிக்கக்கூடிய தன்மை. பெருமை அடிக்கக்கூடிய தன்மை செயல்பாடை விட நம்முடைய உள்ளத்தை சார்ந்தது. இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அதை நம்ம உள்ளத்தை, நம்ம எண்ணத்தை சரியா மாத்திட்டாலே பெருமை அடிக்கக்கூடிய பண்புல நம்ம விலகிக் கொள்ளலாம். அப்ப இந்த உள்ளம் சார்ந்த இந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்பு ஒரு மனிதன் முற்றிலுமாக விலக வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்புல நிறைய வகை இருக்கு. அதிகம் பெருமை அடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு மீடியமா பெருமை அடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, ரொம்ப குறைவா பெருமை அடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. எப்ப பாரு பெருமை அடிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க இருப்பான், எப்பவாவது பெருமை அடிக்கக்கூடியவங்க இருப்பான், இல்ல என்னைக்காவது குறைவா பெருமை அடிக்கக்கூடியவங்க இருப்பான்.
குறைவா பெருமை அடிக்கக்கூடியவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தால் கூட அவன் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குறைவாட்டு கொஞ்சம் அணு அளவு பெருமை இருந்தா கூட லா எதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார். யார்? மண்கால கல்வியி மிஸ்கால தர்றத்தின் மின் கிபிரின், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது என்ன விளங்குது? கொஞ்சம் கூட நம்ம மனசுல பெருமை அடிக்க கூடாது. பெருமை கொஞ்சோடு இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு நினைச்சிட முடியாது. கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறதுல இருந்து பெருமை எவ்வளவு டேஞ்சரான விஷயங்கிறத நம்ம விளங்கணும். ஏன் இதை ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றாங்க? பெருமை அடிக்கக்கூடிய பண்பு இவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருமையை அவனுடைய மேலாடையாக நினைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தை இஸ்ஸத்தை அவனுடைய கீழாடையாகவும் பெருமையை அவனுடைய மேலாடையாக நினைக்கிறான். அந்த மேலாடையா இருக்கக்கூடிய பெருமையை யாரா அபகரிக்க கூடாது, யாரால டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் நினைக்கிறான். நம்ம சட்டைய ரோட்ல வச்சு ஒருத்தர் பிடிச்சி இழுத்தா நமக்கு எவ்வளவு கோவம். நம்ம நடந்து போறோம்ல, ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தா என்ன காரணத்துக்காக இருக்கட்டும், என்ன நோக்கத்துக்காக இருக்கட்டும், சட்டையை பிடிச்சி இழுத்தா நமக்கு இப்படி கோவம். ஏன் சட்டையை நீ எப்படி கை வைக்கலாம்னு கேட்போம். அதுக்கு கூட என்ன விஷயம் கேட்போம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மேலாடை இது பெருமை, அதுல கை வைக்கிறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி கை வைத்தாருன்னு சொன்னா அவனை வேதனை செய்வேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். யார் வந்து என்னுடைய மேலாடையை கை வைக்கிறாங்களோ, பெருமை என்னும் மேலாடையை கை வைக்கிறாங்களோ அவங்களை வந்து நான் அதாபு செய்வேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த பெருமை என்பது வந்து ஒரு மனிதன் எடுக்கக்கூடாத, அவனுடைய மனதிலே எண்ணக்கூடாத ஒரு பண்பா இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு செயலா இருக்கிறது. நாளை மறைஞ்சில நம்முடைய நற்காரியங்களை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த பெருமை இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த பெருமையில ரெண்டு வகையான பெருமை இருக்குது. ஒண்ணு இருக்கிறத வச்சு பெருமை அடிக்கிறது, இன்னொன்னு இல்லாததுக்கெல்லாம் பெருமை அடிக்கிறது. இந்த மாதிரி ரெண்டு வகையை நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு இறைவன் வந்து சில அனுப்புடைகளை கொடுத்திருப்பான், அழகை கொடுத்திருப்பான். ஒருத்தன் அழகா இருக்கிறான், ஒருத்தன் அழகு இல்லாம இருப்பான். அப்ப ரெண்டு பேருக்கு உயர்ந்தவன் தான், என்ன விஷயத்துல அழகு உயர்ந்தவன், அதை வச்சு இவன் பெருமை அடிப்பான். ஒருத்தருக்கு பொருளாதாரம் குறைவா இருக்கும், ஒருத்தர் வசதியானவனா இருப்பான். இது கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் கொஞ்சம் கூட தான் இருக்குது, இவன் குறைவா இருக்கு, அதை வச்சு பெருமை அடிப்பான். அதே மாதிரி கல்வி அறிவு இருக்கும். ஒருத்தர் அறிவு இல்லாதவனா இருப்பான், ஒருத்தர் அறிவு உள்ளவனா. ரெண்டும் சமமாக மாட்டாங்க. ஆனா அந்த அறிவு வந்து அவரை உயர்வானதான் காட்டும். ஆனா அதை வச்சு பெருமை அடிப்பான். இப்படி ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும், ஒருத்தர் அதிகாரம் இல்லாத இருப்பான், வலிமை இல்லாம இருப்பான். அப்ப இதை வச்சு பெருமை அடிப்பான். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாஜிக்கா யோசிச்சோம்னா இதுல என்னத்தை பெருமை அடிக்க தப்பு இருக்குன்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் நம்ம நினைப்போம். நமக்கு இருக்கிறத வச்சு பெருமை அடிக்கிறது என்னன்னு நினைப்போம். லாஜிக்கா பார்த்தா இது வந்து இருக்கிறத வச்சு பெருமை அடிக்க நல்ல மாதிரி தோணும். ஆனா அல்லாஹ் இதை கூட விரும்பல. இது நீனாவா உருவாக்கிக்கிட்ட, பொருளாதாரம் அது நீனாவா உருவாக்கிக்கிட்ட, அழகு நீனாவா எடுத்துக்கிட்ட, உனக்கு அதிகாரம் நீனாவா எடுத்துக்கிட்ட, அல்லாஹ் எல்லாம் தந்தது. அல்லாஹ் தந்ததை வைத்து நீ எப்படி பெருமை அடிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான். அப்ப இருக்கிறத வைத்து பெருமை அடிக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை பெருமை என்னன்னு சொன்னா அர்த்தமில்லாத பெருமை, இல்லாததை வச்சு பெருமை அடிக்கிறது. நமக்கும் அதுக்கு எந்த சமம், இதாவது நமக்கு இருக்குது அதை வச்சு பெருமை அடிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு எது சம்மதமே கிடையாது, ஆனா அதை வச்சு நம்ம பெருமை அடிப்போம். அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் யார் தெரியுமா, நான் என்ன பரம்பரை தெரியுமா, எங்க வாப்பா யார் தெரியுமா, எங்க முன்னோர்கள் யார் தெரியுமா, நாங்க ஆண்ட பரம்பரை தெரியுமா, நாங்க அனுபவிச்ச பரம்பரை தெரியுமா, இப்படின்னு சொல்லி இவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இவன் எதையுமே சாதிக்கல, ஆனா இவனுடைய வாப்பா வச்சு பெருமை அடிக்குது, இவனுக்கு தாத்தா வச்சு பெருமை அடிக்குது, இவனுக்கு மூதாதையர் வச்சு பெருமை அடிக்குது. இந்த மாதிரியான பண்பு நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட அந்த மாதிரி நம்ம சமுதாயத்திலே இருக்குதான் செய்யுது, பிற சமுதாயத்துல அதிகமா இருக்குது. நாங்க எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா, எங்க வழிமுறை எந்த வழிமுறை தெரியுமா, நாங்க எந்த சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறோம் தெரியுமா என்று சொல்லி இவன் எந்த வகையிலையும் உழைக்கல, இவன் எந்த வகையிலையும் சாதிக்கல, இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அதை வச்சு பெருமை அடிப்பான். எதை வச்சு? வேற யாரோ செய்யறதை வச்சு இவன் பெருமை அடிப்பான். இவனுக்கு மூதாதையர் செய்யறதை வச்சு இவன் பெருமை அடிப்பான். இப்படி இது ஒரு அர்த்தம் இல்லாத, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாத பெருமை, அவனுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்பு
நிறைய மக்கள்கிட்ட இருக்குது, முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்குது. ஆனா இதை இஸ்லாமிய மார்க்கம் வந்து அறவே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பெருமை இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்துகிறது. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவரை வைத்து அவருக்கு உறவினர்கள் எந்த பெருமை அடிச்சிடக்கூடாது. ஒரு மனிதன் சிறந்தவனா இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய மகன் வந்து அதை வச்சு பெருமை அடிக்க கூடாது, அவனுடைய வாப்பா அதை வச்சு பெருமை அடிக்க கூடாது, அவனுடைய அண்ணன் தம்பி மேல பெருமை அடிக்க கூடாது. ஏன்? அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எவன் வந்து அதை செய்திருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பெருமைக்கு சொந்தக்காரன். இதை இஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட அந்தஸ்துல ஒருத்தர் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிக்க கூடாது என்று அறவே இஸ்லாம் தடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 காரியத்தை சொல்றாங்க. அறியாமை காலத்துல உள்ள விஷயம் 4 காரியம், ஜாஹிலியா காலத்துல உள்ள 4 விஷயம். என்னதான் நீங்க வேண்டாம் நினைச்சாலும் உங்க கூட வந்து ஒட்டிக்கிடும், அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்குன்னு சொல்லி 4 விஷயத்தை அர்பவுன் ஃபீ உம்மத்திஹி மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்துல 4 பண்புகள் தன்மைகள் வந்து நீங்க வேண்டாம் நினைச்சாலும் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிடும். என்ன தன்மை? லா எதிரிக்குஹுன்ன, அது போகாத விஷயம். அல் ஃபக்ரு ஃபில் அன்சாப், பாரம்பரியத்தை வச்சு பெருமை அடிக்கிறது. ஒண்ணு வந்து பாரம்பரியத்துக்கு நான் எந்த பரம்பரை தெரியுமா, நான் என்ன சமுதாயம் தெரியுமா, எங்க வாப்பா தெரியுமான்னு சொல்லி பாரம்பரியத்தை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய பண்பு. நீங்க வேண்டாம் நினைச்சா கூட எப்படியாவது வகையில உங்களுடைய வாயிலிருந்து வந்துடும் அந்த வார்த்தை, நம்ம எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது நீங்க விரும்பாட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம். இதுல இருந்து நீங்க கவனமா விலையை போகணும்ன்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தவணும் ஃபில் அன்சாப், பாரம்பரியத்தை வச்சு குறை சொல்றது. ஒண்ணு அதுக்கு நேரே ஆப்போசிட் இது. ஒண்ணு நான் என் குடும்பம் எப்படிப்பட்டது சொல்லி பெருமை அடிக்கிறது. இன்னொன்னு அவன் அடுத்தவன் குடும்பத்தை குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா குறை சொல்றது. உங்க வாப்பா யார் தெரியுமா, அவர் இப்படி திருடக்கூடிய ஆளாகும். உங்க தாத்தா யார் தெரியுமா, அவர் குடியாரா, இப்படி சொல்லி அந்த பரம்பரையில வந்தவன் தானே நீ, இப்படி சொல்லி சொல்றது. ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் வந்து தவறாக நடந்திருக்காங்கிறதுக்காக நல்ல நிலையில நல்ல பண்புள்ள ஒருத்தர் வந்து நம்ம குறை சொல்ல கூடாது. இவனுடைய தன்மை வச்சு நம்ம பேசணுமே தவிர இவனுடைய குடும்ப உறுப்பினர்களை வச்சு இவனை இடம் போடக்கூடாது. அப்ப பாரம்பரியத்தை வைத்து குறை சொல்றது, இதுவும் நீங்க வேண்டாம் நினைச்சாலும் நீங்க உங்க வாயிலிருந்து இந்த மாதிரி வந்துருது, உங்க கூட ஒட்டிக்கிடுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 இடத்துல 2 சொல்லலாம். மீதி ஒரு 3வது விஷயம் நட்சத்திரத்தை வச்சு ஜோசியம் சொல்றது, ஒப்பாரி வைக்கிறது, இறந்தவங்களை வச்சு ஒப்பாரி வைக்கிறது. இந்த மாதிரி 4 பண்புகள் நீங்கள் வேண்டாம் என்று நினைத்தாலும் இந்த அறியாமைக்கார மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு உங்ககிட்ட வந்துருது. இந்த பண்பிலிருந்து நீங்கள் விரைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுங்க. நமக்கு இந்த தலைப்பு எடுக்கக்கூடிய விஷயம் இந்த 2 விஷயம், பாரம்பரியத்தை வச்சு பெருமை அடிக்கக்கூடியது, பாரம்பரியத்தை வச்சு குறை சொல்றது. பாரம்பரியத்தை வச்சு எந்த நிலைமையில வந்து நம்ம பேசக்கூடாது, அதுக்கு இந்த மனிதருக்கும் சம்பந்தமே கிடையாது. இவருடைய சாதனை, இவருடைய உழைப்பு, இவருடைய அறிவு, இவருடைய திறமை வச்சு நம்ம பேசணும் என்பது வந்து இஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல வலியுறுத்துகிறது. இதுல நம்ம சில வரலாறுகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் அனைத்து மக்களையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் கூட அதுக்கப்புறம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து நபிகள் நாயகத்தை விட உயர்வா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல வந்து நமக்கு காட்டியிருக்கான். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, இத்தகைய மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க, ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்துக்கே கட்டளையிடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுடைய மார்க்கத்தை நீங்க நடங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்கன்னா, இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஏன்னு சொன்னா அவங்கள என்ன சொன்னாலும் அவர் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் வந்து அஸ்லிம கட்டுப்படுன்னு சொன்னாங்கன்னா அஸ்லம்த ரப்புல் ஆலமீன் உடனே கட்டுப்பட்டுருவாங்க. அவங்களுடைய தன்மை என்னன்னா அல்லாஹ் கட்டுப்படும் சொல்லிட்டா வேற பேச்சே கிடையாது, உடனே அல்லாஹ் கட்டுப்பட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு என்னென்ன சோதனை வைத்தாலும் அதுல பாஸ் ஆகக்கூடியவங்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை வந்து இவருடைய நண்பராக ஆக்கி கொண்டவங்க அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனை வந்து இறைவன் நண்பராக ஆக்கி கொண்டோன்னு சொல்றாங்கன்னா அப்படி எந்த அளவு கண்ணியம் பாருங்க. மனுஷனுக்கு நண்பராகலாம், ஒரு இறைவனுக்கு நண்பராக ஒரு மனிதனை இறைவன் சொல்றாங்கன்னா அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தகுதியை கொடுத்திருந்தான். அந்த அளவுக்கு அவங்களை நேசிச்சான் இறைவன். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கூட இன்னைக்கு அத்தையத்துல எல்லாம் ஓதுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பேரை குறிப்பிட்டு அத்தையத்துல அல்லாஹ் சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம, இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி உன்னுடைய அருள்படையை கொடுத்தாரோ
உங்களுடைய அந்த நியமத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் எங்களுடைய நபிக்கும் கூட இருந்து நம்ம துஆ செய்றோம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கண்ணியமான இடத்துல வச்சு அல்லாஹ் ரப்பல் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், இறைவன் வந்து நண்பராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்ட நபியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய அந்த தகுதியை வச்சு அவங்கள மட்டும்தான் கண்ணியப்படுத்தினான். அவங்கள வச்சு அவங்களுடைய பெற்றோர்களையோ அவங்கள ஊர்காரர்களையோ அல்லாஹ் கண்ணியப்படுத்தல. அவங்களுடைய தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. தந்தை வந்து யாரு? இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தாரு, இணை வைக்கக்கூடியவர்களா இருந்தாரு. இணை வைக்கக்கூடியவர்களா இருந்ததுனால அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒமாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம லி அபீஹி, இப்ராஹிம் அவருடைய தந்தைக்காக பிரார்த்தனை பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. இல்லா அன் மௌஇதத்தின் அதஹா இல்லாஹு இய்யாஹு, அவருக்கு அளித்த வாக்குறுதி காரணமாக அதை செய்தாரு. ஆனால் புலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவும் இல்லாஹி தபர்ரஅ மின்ஹு, அல்லாஹ்வுடைய எதிரி அவர் என்று தெரிந்தவுடன் அதில் விலகி கொண்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 9/116 சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை அவங்களை வளர்த்தவர், அவங்களுக்காக எல்லாம் செய்து கொடுத்தவர், அவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வாப்பாவுக்காக வேண்டி அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாங்க. பாவம் மன்னிப்பு தெரியான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? உங்களுக்கு உங்களுடைய கண்ணியம் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுடைய தகுதி உங்களுக்கு மட்டும்தான், பரம்பரைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களை வச்சு உங்க வாப்பாக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்க முடியாது, உங்களை வச்சு உங்க வாப்பாக்கு எந்த தகுதியும் கொடுக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டிக்கிறான். கண்டிச்சோன்னா அதுல இருந்து தப்புல இருந்து விலகி கொள்றாங்க. இது கேட்ட தவறைக்கு விலகி கொண்டு விலகி கொள்றாங்க. அப்ப பாரம்பரிய பெருமை வந்து எந்த மனிதனும் அடிக்க கூடாது என்று எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம விலகி கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அப்படி இருந்த பிறகு கூட தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அவங்க துவா செய்ய முடியல. அப்ப பாரம்பரியத்தை வைத்து ஒரு மனிதன் பெருமை அடிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ளுவோங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னா, அவங்க ஹபீப், அல்லாஹ்வுக்கு அவங்களே விருப்பமானவங்க தான். அப்படி இருந்த பிறகு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ண முடிஞ்சதா? அவன் தந்தையால அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டானா? நம்ம நபியாச்ச, இறை தூதராச்ச, இறுதி நபியாச்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் அவருக்காக வேண்டி அவனுடைய தந்தைய நரகத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சானா? நினைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறார். அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து அவருடைய தந்தை வந்து இஸ்லாத்துக்கு வரல, இறந்துட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து கேட்கிறாரு, ஐன அபி, என்னுடைய தந்தை எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பின்னார், அவர் நரகத்துல தான் இருப்பாருன்னு சொல்ல சொன்னார். அப்ப அந்த மனிதருக்கு ரொம்ப வருத்தமா போயிருது. அந்த மனிதனுடைய தாய் தந்தை வந்து நரகத்தில் அவர் அறியாமை காலத்தில் இருந்த மனிதர், அவருக்கு இஸ்லாத்துக்கு வராம இருந்து இறந்து போனார். அதனால அந்த மனிதரும் தன்னுடைய தந்தை மேல பாசத்துல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய வாப்பா எங்க இருப்பாரு, இறந்து போனவர் எங்க இருப்பாரு, சொர்க்கத்துல நரகத்துலான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் பின்னார், அவர் நரகத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொல்றாங்க, இன்ன அபி ஓ அபாக்க பின்னார், உங்க வாப்பா மட்டும் இல்ல எனக்கு வாப்பா, என்னுடைய தந்தையும் நரகத்துல தான் இருப்பாரு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வாகவே இருந்தாலும் இறை தூதராகவே இருந்தாலும் அவங்களுடைய அந்தஸ்து அவங்க தந்தைக்கு எந்த ஒரு தகுதியும் தந்துறாரு, எந்த ஒரு பிளஸையும் தந்துறாரு, எந்த ஒரு அவங்களுக்கு சலுகையும் தந்துறாரு. பரம்பரை பெருமை வந்து யாருக்கு வந்து சேர்ந்துறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விஷயத்துல விளைவிக்கணும். அவங்க வாப்பாக இருந்தா கூட அவங்க நரகத்துல தான் இருப்பாங்க. ஏன்? அவங்க செய்த செயல் தான் அவங்களுக்கு, இவங்க செய்த செயல் இவங்களுக்கு என்று இந்த செய்தியை விளைவிக்கலாம். அவங்க உம்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா, தந்தை நம்ம நினைக்கிறான் தந்தை வந்து பார்க்கல அதனால அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க உம்மா வளர்த்தவங்க, சின்ன வயசுல அவங்கள எடுத்து வளர்த்தவங்க, அவங்க எடுத்து வளர்த்தவங்க. அந்த தாய் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனப்போ வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து பின்காலத்துல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மதீனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க மக்கால இருந்தாலும் அவங்களுடைய உறவினர்கள்லாம் மதீனால இருந்த காரணத்தால அங்க உறவுகளை பார்க்க வந்த இடத்துல அவங்க மௌத்தாயி அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்த காரணத்தால தன்னுடைய தாயுடைய அந்த பாவம் பண்ணி வேண்டி ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அல்லாஹ் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மட்டும் கேட்டாங்க, இஸ்ததைத ரப்பி அஸ்தக்ஃபிரு லின்னி ஃபலம் யஹ்தல்லி, என்னுடைய தாய்க்காக நான் பிரார்த்தனை பண்ணேன், அல்லாஹ் வந்து அது ஏற்றுக்கல, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அவங்களுடைய அந்த கபருக்கு ஜியாரத் செய்யலாமான்னு நான் கேட்டேன், அல்லாஹ் அதை அனுமதி தந்தான். மன ஆறுதலுக்காக நான் அதை போய் சேர்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவருடைய தாயாக இருந்தாலும் அவருடைய தந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய சேர்ந்து அவங்களுக்கு பாரம்பரிய விஷயம் வந்து எதுவும் ஒரு மனிதனுக்கு சேராது. பாரம்பரியத்தை வைத்து யாரும் பெருமையடிக்க முடியாது என்பதற்கு இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இருந்து நம்ம விலகிக் கொள்ளலாம். இந்த பாரம்பரிய பெருமையை விட்டு நம்ம முற்றிலுமாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை தரிசனம் வாழ்கின்றவன் அணிகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்லடியார்களே, இந்த பாரம்பரியத்தை வைத்து பெருமை அளிக்கக்கூடிய பண்பும் ஒரு முஸ்லீமிடம் முக்கியமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் முதல் முறையிலே பார்த்தோம். இந்த பண்பானது நம்ம சாதாரணமாக நினைச்சக்கூடாது. பாரம்பரியத்தை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு நான் யார் தெரியுமா, எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமான்னு சொல்லி நம்ம சாதாரணமாக பேசுறதோடு இந்த பெருமை நின்று விடாது. இது ஒரு மிகப்பெரிய கொடூர குற்றத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் பார்க்க முடியுது. ஆணவ கொலை என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் அடிக்கடி தமிழகத்தில் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. கடந்த வாரத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்ததற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய சகோதரன் கொலை செய்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன? எங்க குடும்பம் இவ்வளவு வெற்றிப்பட்ட பாரம்பரியத்தை சேர்ந்தது தெரியுமா, நாங்க எந்த குலத்தை சார்ந்தவர் தெரியுமா, நாங்க என்ன பரம்பரையை சார்ந்தவர் தெரியுமா, நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க ஆளுகிட்ட பரம்பரைன்னு சொல்லி அவங்க பரம்பரையை வைத்து பாரம்பரியத்தை வைத்து அந்த பெருமை கொண்ட காரணத்தினால கடைசி எங்க போய் கொண்டு சேர்க்குது? ஒரு மனிதனுடைய உயிரையே பறிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு சேர்க்குது. அதை ஒரு எளிதாக உட்கார்ந்து பேசி முடிக்கக்கூடிய விஷயத்தை பெருமை உச்சத்துக்கு போய் கொலை குற்றத்தை செய்யக்கூடிய கடைசி என்ன ஆகும்? அந்த கொலை செய்தவருடைய குடும்பமும் அவருடைய குடும்பமும் நிம்மதியை இழந்து அவரும் அது நாசமா போகும்போது அதே மாதிரி அந்த இளைஞர் இறந்து போன இளைஞருடைய குடும்பமும் கஷ்டப்படக்கூடும். இதெல்லாம் தேவையான விஷயமா? இந்த உலகத்துல பெருமை அடிக்கக்கூடிய பண்புனால்தான் முதல் குற்றமே நடந்திருக்கு. நம்ம இஸ்லாமிய வரலாற்றுல சொல்ல பார்த்தோம்னா இந்த உலகத்துல முதல் குற்றம் எங்கிருந்து வருதுன்னா பெருமை அடிக்கக்கூடிய பண்புனால ஏற்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இந்த கொலை செய்ததுக்கு காரணம் என்ன? இந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்புனால்தான். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்புனால்தான் இந்த குற்றங்களும் இந்த உலகத்துல முதல்ல தோன்றுச்சு. இன்றைக்கு வரைக்கும் உலகம் அழியக்கூடிய வரைக்கும் விரட்டப்பட்டவனாக நாம் சபிக்கக்கூடிய இப்லீஸ் அவன் இந்த நிலைமைக்கு ரஜீம் அவுது பில்லாஹி மினஷைத்தான் ரஜீம் சொல்லி அந்த விரட்டப்பட்டவன் வீசி எறியப்பட்டவன் தூக்கி வீசப்பட்டவனாக நம்ம இப்லீஸை சொல்றதுக்கு காரணம் என்ன? சைத்தான சொல்றதுக்கு காரணம் என்ன? அவன் பெருமை அடிச்ச காரணத்தினால்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவருக்கு பணியை சொல்லும் போது ஹலக்குதனி மின்னார் ஹலக்குதஹு மின் தீன், அவர் மண்ணால படைச்சிருக்க, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி தன்னை உயர்வாக கருதி பெருமையாக கருதி இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் மாறு செய்த காரணத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் அறியக்கூடிய வரைக்கும் இறைவன் அவன் தூக்கி வீசப்பட்ட சபிக்கப்பட்டவனாக ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட இழிநிலைக்கு அவனை ஆளாக்குறது பார்த்தா அந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்பு தான். அந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்துன்னா அவனை ரொம்ப மோசமான நிலைக்கு அவனுடைய செயல்பாடுகளும் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்பதை விளங்கி அதிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்